My dear 11th students, கவனிங்க. Unit 3 Cell Biology and Biomoleculesல Chapter 6 Cell the Unit of Life அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் நாம் நிறைய விஷயங்களை என்ன பண்ணோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதாவது செல் தியரியை பற்றியும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பற்றியும் அது எப்படி அசோசியேட் ஆகுது அப்படின்றத பற்றியும் நாம் என்ன பண்ணோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதற்கப்புறம் செல்லுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அதற்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட், இதை பற்றி எல்லாமே என்ன பண்ணோன்னா, அதாவது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் தென் பாக்டீரியாஸ்க்கு இடையில் எப்படி இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதற்கப்புறம் நாம் அதாவது செல்லை டிஸ்கவரி பண்ணது யார், மைக்ரோஸ்கோப்பி, அதாவது ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார், டிஸ்கவர் பண்ணியிருப்பார். அவரை பற்றியும் தென் ஓவராலாக செல் டிஸ்கவரியை பற்றி தெரிஞ்சிருப்போம். மைக்ரோஸ்கோப்பின்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். சரிங்களா? இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸஸில் நாம் பார்த்தது தான். ஃபஸ்ட்டு செல்னா என்ன, ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். இது பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். பெர்ஃபார்மிங் த லைஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் செல்ஸை 1665 என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாருனா கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற உண்மையை நாம் என்ன பண்ணுறோன்னா தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் செல்ஸில் 2 டைப்ஸ், ப்ரோகேரியோட்டிக் செல் அண்டு யூகேரியோட்டிக் செல். ப்ரோகேரியோட்டிக் மீன்ஸ் இட் லேக் ஆஃப் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. எக்ஸாம்பிள் பாக்டீரியாஸில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். யூகேரியோட்டிக் அப்படின்னா மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் தென் நியூக்ளியஸ் இது எல்லாமே என்னவாகி இருக்குன்னா ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான செல்ஸ் அதிக அளவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அனிமல்ஸ்லேயும் பிளான்ட்ஸு தென் ஃபங்கஸ்லலாம் இருக்குது அப்படின்றத நாம் பார்த்துருப்போம். சரிங்களா? பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நாம் என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். பிளான்ட் செல் அப்படின்னா செல்வால் இருக்கும். அனிமல் செல் அப்படின்னா என்ன இருக்காது, செல்வால் இருக்காது. வேக்யூல் அப்படின்ற பார்ட்ஸ் இருக்கும், இதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் என்ன பண்ணோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட்டில் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோன்னா 6.54ல் செல் மெம்பரைன். செல் மெம்பரைன் அப்படின்றத நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒரு தின்னான ஸ்ட்ரக்சராக இருக்குது விச் ஹோல்ஸ் த சைட்டோபிளாசமிக் கண்டென்ட் கால்டு சைட்டோசோல். அதாவது இது தின்னான ஸ்ட்ரக்சர், இது ஹோல்ட் பண்ணக்கூடிய சைட்டோபிளாசமிக் கண்டென்ட்டுக்கு பேர் நாம் என்ன சொல்லுவோம்னா சைட்டோசோல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீமாக பார்த்தோன்னா இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா தின்னாக இருக்கும். அது எவ்வளோ திக்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 நேனோமீட்டர் வரைக்கும் திக்னஸ் இருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் த செல் மெம்பரைன். See the மாடல் செல் மெம்பரைனுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள், கவனிங்க. இதுதான் செல் மெம்பரைன். அதாவது ஒரு பிளான்ட் செல் இருக்கு இல்லைங்களா, அது அந்த பிளான்ட் செல்லுக்கு அடுத்து வர செல்வாலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெம்பரைனில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, தென் கிளைகோலிப்பிடு, சைட்டோசோல், தென் கிளைகோப்ரோட்டீன், குளாபுலார் புரோட்டீன் அப்படின்ற பார்ட்ஸஸ் எல்லாமே என்னவாக இருக்குன்னா இருக்கும். அதற்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி லென்த்தாக ஒரு போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷனை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டெகரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டெகரல் ப்ரோட்டீன்ஸ்குள்ளார சில ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிபெரல் அப்படின்னு சொல்லுவோம். தென் சம் இது பார்த்திங்கன்னா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதற்கு நாம் என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுதான் மாடல், அதாவது செல் மெம்பரைனுடைய மாடல். ஓகேங்களா? கவனிங்க. அதற்கப்புறம் டிஎஸ் ஆஃப் பிளான்ட் செல்லை பாருங்கள், கவனிங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் செல்லை எடுத்து அதனுடைய செல் வாலை, புரியுதுங்களா, கிராஸ் செக்ஷன், டிரான்ஸ்வர் செக்ஷன்ஸ் டிஎஸ் அப்படின்னா டிரான்ஸ்வர் செக்ஷன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா சேம் இந்த பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ எத்தனை லேயர்ஸ் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அவுட்டர் லேயருக்கு மிடில் லேமெல்லான்னு பேர், அதுக்கடுத்த லேயர் வந்து ப்ரைமரி வால். ஸோ இதெல்லாம் சேர்ந்து S1 S2 S3 அப்படின்றது வந்து செகண்டரி வால் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதை தாண்டி தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா செல் லியூமன் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போது ஒரு போர்ஷனை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பிளேஸில் வந்து என்லார்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சேம் இதே பிக்சர் தான் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய பிக்சர் இது. ஓகே, திஸ் இஸ் த செல் வால், ஐ மீன் பிளான்ட் செல்லுடைய டிரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது நாம் ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து கவனிங்க, ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஃப்ளூயிட் மொசைக் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோன்னா சிங்கர் அண்டு நிக்கோல்சன், ஜொனாத்தன் சிங்கர் அண்டு கார்த் நிக்கோல்சன் 1972 வந்து இந்த மொசைக் மாடலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இந்த செல் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் லிப்பிட்னாலையும் புரோட்டீன்னாலையும் உருவாகி இருக்கும் சில அளவு மட்டும்தான் வந்து என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட் வந்து அடங்கி இருக்கும். சரிங்களா? லிப்பிட் மெம்பரைன், த லிப்பிட் மெம்பரைன் இஸ் மேடப் ஆஃப் பாஸ்போலிப்பிட். லிப்பிடாக இருந்தால் அது பாஸ்போலிப்பிட்னாலையும், பாஸ்போலிப்பிட் மாலிக்யூல் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோஃபோபிக் டெய்ல் தென் ஹைட்ரோஃபீலிக் ஹெட்டாக வந்து இருக்கும். ஹைட்ரோஃபோலிக்னா என்ன, ஹைட்ரோஃபேபிக்னா என்ன? ரிப்பல்ஸ் வாட்டர், அதாவது நீரை வந்து வெறுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு பேர் வந்து என்னது ஹைட்ரோஃபோலிக். ஹைட்ரோனாவே வந்து வாட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஃபீலிக். ஹைட்ரோஃபோபிக்னா நீரை வந்து வெறுக்கிறது, ஹேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஹைட்ரோஃபீலிக் அப்படின்னா அட்ராக்ட்ஸ் த வாட்டர், நீரை வந்து விரும்பக்கூடியது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாஸ்போலிப்பிடில் வந்து 2 மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குது, அது ஹைட்ரோஃபோபிக் அண்டு ஹைட்ரோஃபீலிக். ஹைட்ரோஃபோபிக்னா வந்து என்னது வாட்டர்ஸை வந்து ஹர்ட் பண்ணுறது, ஸோ ரிப்பல்ஸ் ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஹைட்ரோஃபீலிக் அப்படின்னா வந்து அட்ராக்ட் பண்ணுறது வாட்டர்ஸை, ஸோ ஹைட்ரோஃபீலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ப்ரோட்டீன் ஆஃப் த மெம்பரைன் ஆர் குளாபுலார். அந்த ப்ரோட்டீன் மெம்பரைன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன உருண்டை மாதிரி வந்து இருக்கும். which are found in intermingled between the lipid. இது வந்து பார்க்குறதுக்கு intermingled between, அதாவது லிப்பிட்ஸாக வந்து இருக்குது. பைலேயர், most of which are projecting beyond the lipid bilayer வந்து இருக்குது. இந்த ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சிலது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக வந்து இருக்குது. அந்த மாதிரி சூப்பர்ஃபிஷியலாக வந்து இருக்கிறப்போ either surface of the lipid bilayer which are called as peripheral proteins அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிலது சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, அட்டாச்டு ஆகியிருக்கும். எய்தர் சர்ஃபேஸில் வந்து அட்டாச்டு ஆகிட்டு இருக்கக்கூடிய பைலேயருக்கு நேம் வந்து என்னது பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வால்வ்டு இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் across the membrane and also act as enzymes, receptor or antigens. இந்த ப்ரோட்டீன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து என்னவாகுது இன்வால்வ் ஆகுது. மாலிகுல்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா மெம்பரைன் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது என்சைம்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெசப்டர்ஸாகவும் அண்ட் தென் ஆன்டிஜென்ஸாகவும் வந்து என்ன பண்ணுது இந்த செல் மெம்பரைன் வந்து ஆக்ட் பண்ணுது. சரிங்களா? சீதர் டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லவ்விங் போலார் மாலிக்யூல்ஸை வந்து நாம் என்ன சொல்கிறோம் ஹைட்ரோஃபோலிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் போலார் பாஸ்பேட் குரூப் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்ராக்டிங் வாட்டருக்கு ஆக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஹேட்டிங் நான் போலார் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன இருக்குன்னா ஃபேட்டி ஆசிட் விச் இஸ் நான் போலார் விச் கெனாட் அட்ராக்ட் வாட்டர். இது எதையுமே வந்து என்ன பண்ணாது வாட்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அது பாருங்கள், கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் ஆஃப் செல் மெம்பரைன்ஸ் ஆர் short chain polysaccharide. These are either bound with glycoproteins or
கிளைகோலிப்பிட்ஸ். கவனிங்க, கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸில் வந்து செல் மெம்பரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் பாலிசாக்கரைட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகுது. அதை நாம் என்ன சொல்கிறோன்னா, அதாவது இதை வந்து எய்தர் பவுண்ட் வித்தாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுன்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ் அல்லது கிளைகோலிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளைகோ கேலக்ஸை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த மூமெண்ட் ஆஃப் மெம்பரைன் lipids from one side of the membrane to the other side by vertical movement is called flip-flopping or flip-flop movement அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூமெண்ட் மெம்பரைன் வந்து லிப்பிடில் இருந்து, புரியுதுங்களா, ஒன் சைடில் இருந்தோ அல்லது மெம்பரைன் மூலமாக ஒன் சைடு ஆஃப் த மெம்பரைன் மூலமாக வந்து போயிட்டு அதர் சைடு வந்து வெர்டிக்கலில் வந்து மூமெண்ட் ஆச்சுன்னா அதற்கு நேம் வந்து என்னது, ஃப்ளிப்-ஃப்ளாப்பிங் மூமெண்ட் அல்லது ஃப்ளிப்-ஃப்ளாப் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அதாவது இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பிளேஸ் வந்து ரொம்ப என்னவாகும்னா ஸ்லோவாக போகணுமா. தென் லேட்டரல் டிஃப்யூஷன்ஸ் ஆஃப் லிப்பிட் மாலிக்யூல். The phospholipids can have flip-flop movement because they have smaller polar regions, whereas the proteins cannot flip-flop because the polar regions is extensive. பாஸ்போலிப்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன பண்ணுன்னா ஃப்ளிப்-ஃப்ளாப் மூமெண்ட்க்கு வந்து போகும். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்மாலரான போலார் ரீஜியன்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுதுன்னா போகுது. புரியுதுங்களா? ப்ரோட்டீன்ஸ்னால் போக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் த போலார் ரீஜியன்ஸ் இஸ் எக்ஸ்டென்சிவ். போலார் ரீஜியன் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கிறதுனால அதனால் போக முடியறதில்ல. சரிங்களா? இதுதான் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல். அடுத்து ஒன் கவனிங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல் மெம்பரைன். செல் மெம்பரைனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன? அதாவது செல் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் எனாரமஸ் விச் இன்க்ளூட்ஸ் செல் சிக்னலிங், டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர், ப்ரிவென்டிங் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் என்டரிங் இன்டு த செல் அண்டு ஸோ ஆன். அதாவது இந்த செல் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் செல் சிக்னலிங்காக இருக்குது. அந்த செல்லுக்கு தேவையான உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியண்ட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து இது செய்து, அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியண்ட்டையும் வாட்டரையும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. தேவையில்லாமல் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் வந்து செல்லுக்குள்ளார வந்து என்டர் ஆகிறத வந்து என்ன பண்ணுதுன்னா செல் மெம்பரைன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, தடுக்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து செல் மெம்பரைனுடைய ஒர்க்கு தான். சரிங்களா?